அமிர்தன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அமேசான்ல நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தமிழ் அமிர்தன் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் பேர் வந்து கார்த்திக், ஆனா அவங்க அப்பா பேர் வந்து ஒரு பேர் வந்து வச்சிருக்காரு, அமிர்தம் கடைந்த ஈசன். அப்பா பேர் அமிர்தம் கடைந்த ஈசன், அதை சுருக்கி கலை பெயரா அமிர்தன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதல் என்பதே ஒரு பேரழகுதான் இல்ல. அந்த காதலை பற்றி இந்த தளத்துல பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஆனா அந்த காதலர்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆசை. அதற்கு முன்னாக குழுமி இருக்கும் அனைவருக்கும், அகத்திய கலைமன்றத்திற்கும், மணிகண்ட ஐயா இருக்கிற மேடையில கீழே உட்காந்து கை தட்டுறதே கொஞ்சம் பயம்தான். மேடை ஏற்றி பார்க்குற தமிழ் அன்னைக்கும், என்னை இன்று வரை காதலித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய தாய்க்கும், வீட்டுல தான் வாயில்லா பூச்சியா இருக்கேன், மேடையிலேயாவது போய் பேசுன்னு வழி அனுப்பி எனக்காக கை தட்டுற என்னுடைய மனைவிக்கும், அனைவருக்கும் நன்றியை சொல்லி கொண்டு உரையில போலாம். இப்போ காதல் அழகுதான். ஆனா அந்த காதலர்கள் என்ன பேசியிருப்பாங்க? இப்போ நமக்கு ஒரு தரவு தேவைப்படுது, ஒரு டேட்டா. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், ரெண்டு பேரும் என்ன நோக்கினாங்க நமக்கு தெரியாது. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு காதல் கடிதமோ ஏதோ ஒரு கடிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்கவும் பானையை போட்டு உடைத்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, இப்போ அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ன அர்த்தம்னா அவன் மண்டை உடைய போதுன்னு அர்த்தம். அப்போ காதல் என்ற உணர்வுகளை சொல்வதற்கு காதல் கடிதங்கள் மட்டும்தான் நமக்கு தரவுகளாக இருக்கிறது. அந்த ரெண்டு காதல் கடிதங்களை ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சமஸ்கிருதத்துல பிருககதா அப்படின்னு ஒரு கதைங்க, அந்த தமிழ்ல பெருங்கதை அப்படின்னு கொங்கு வில்லியரார் வந்து மொழிபெயர்க்கிறாரு. உத்தரகாண்ட் மாநிலத்துல இந்தியாவில நடக்கிற ஒரு கதை. உதயணன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்காங்க. அந்த அரசனுக்கு 2 மனைவி, வைத்தெறியக்கூடாது உடனே. வாசவதத்தை, பத்மாவதின்னு. அதுல இந்த வாசவதத்தை இருக்கால, அவன் பேர் அழகுங்க. சீதையாவது சூர்பயனாவது அவெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளவு அழகு. அவன் காதலிச்சு திருமணம் பண்றான். அப்பேற்பட்ட மனைவிக்கு ஒரு ஆண் என்ன செய்யணும் தெரியுமா? காதலர் தினத்துல ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கிரேக்க நாட்டில் இருந்து ஒப்பனை செய்வதற்காக ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க. உள்ளூர்ல எல்லாம் இல்ல, மானனிகை என்ற கிரேக்க நாட்டத்தில் இருந்து யவன மொழி பேசுற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரான். அந்த அம்மா வருது, இந்த வாசவதத்தைக்கு ஒப்பனை எல்லாம் செய்யுது, மேக்கப் எல்லாம் செய்யுது. இவன் எதேச்சியா இந்த அரசன் வந்து கிராஸ் பண்ணி போறான். என்னடா இது இவ்வளவு அழகா இருக்கா, என் மனைவிதான் இவ்வளவு நாள் அழகு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் மக்கள் எனக்கு இப்பதான் புரியுது, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளேடா அப்படின்னு பாக்குறான். பார்த்த உடனே காதல் வயப்படுறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல அவனுக்கு. ஜீவி மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போய் பாடிட்டு வந்துடுறான். இப்போ அந்த அம்மா மேக்கப் எல்லாம் முடிச்சிருச்சு. ஐயா கிட்ட கொண்டு போய் காமிங்கம்மா, ஏன்னா கூலி அவர் தானே கொடுக்கணும். ஐயா கிட்ட கொண்டு போய் காமிங்கம்மா அப்படின்னு சொல்லுது. அந்த வாசவதத்தை வந்து ரொம்ப பாவமா, எப்படிங்க இருக்கேன் அப்படின்னு, 10 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு எப்படி இருக்கும், இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயில் இறகு இருக்குங்க, அந்த மயில் இறகு எடுத்து இருமா நான் கொஞ்சம் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நெத்தியில ஏதோ எழுதுறாங்க. இப்ப கொண்டு போய் அந்த மானனிகை கிட்ட காட்டு அப்படிங்கிறான். உடனே அங்க பார்த்த உடனே அந்த மானனிகைக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த அரசன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு யவன மொழி தெரியும். யவன மொழியில பொண்டாட்டி அந்த மனைவியோட நெத்தியில எழுதியிருக்கான், உன் அழகெனும் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறேன், நீதான் வந்து அணைக்க வேண்டும் அப்படின்னு ஒப்பனை பண்ண அந்த பெண்ணுக்கு எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு பதறி போச்சு. உடனே அவ ஐயோ அப்படின்னு அதை சரி பண்றேன்ட்டு, இது தகாதது, நீ உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி எழுதி அமைந்திருக்கா. இந்த வாசவதத்தை மனைவி திரும்ப கொண்டு போய் அவன் காமிச்சிருக்கா. அவன் உடனே மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கட்டிய மனைவியை தபால் பெட்டி போல உபயோகிச்சிருக்காங்க. காதல் கடிதங்களை இப்படி எழுதியிருக்காங்க. அப்படியே ஒரு வரலாறு இருக்கு. அப்போ காதல் கடிதம் எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? காதல் கடிதம் அப்ப எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும்னா, இளங்காவடிகள் சொல்றாரு சிலப்பதிகாரத்துல, மாதவி வந்து கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, அப்படி இருக்கணுமா. ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோவலனும் கண்ணகியும் கணவன் மணியாக வாழ்கிறார்கள். மாதவி வந்து ஒரு நடன அழகி, அவளை பார்த்த உடனே கோவலன் மயங்கிடுறான். மயங்கி கட்டிய மனைவியை விட்டு விட்டு மாதவி இடத்திலேயே போய் வாழறான். 10 வருடங்கள் ஆகிறது. ஒரு நாள் அவங்க 2 பேரும் டேட்டிங்க்கு போறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமான்னு கேட்கப்படாது, சில பேர் அந்த மாதிரி போவாங்க கட்டிய மனைவி கூடயே. ஒரு ஆற்றங்கரை ஓரமா ஒரு புங்கை மர நிழல்ல மது அருந்து விட்டு யாழ் வாசிக்கிறான் அந்த கோவலன். அப்பொழுது அவன் ஒரு பாட்டு பாடுறான், ஒரு 3ஆவதாக ஒரு பெண்ணிடம் மயங்குவதாகவும் புணர்ச்சி கொண்டு மகிழ்ந்து கொள்வதாகவும். அதை கேட்டுட்டு உடனே மாதவி கோவம் வரணும்ல, ஆனா கோவப்படலைங்க. கோவமே படாம அவளும் அதே யாழை வாங்கி அவளும் அதே மாதிரி பாடுறா. நிலத்தெய்வம் வியப்பெழுத நீள் நிலத்தோர் மனமகிழ களத்தோடு புணர்ந்து அமைந்த கண்டத்தால் பாடத் தொடங்குமன்
அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டே தம்பி உனக்கு தான் அது புதுசு, எனக்கு அது புதுசு கிடையாது, நான் அந்த மாதிரி நிறைய மகிழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே கோவலன் பாக்குறான், பதறி போறான். 1000 இருந்தாலும் கண்ணகி விட்டுட்டு மாதவி கிட்ட வந்தாலும் ஒரு ஆண் தானே அவனுக்கு, அவனுக்கு எரியுது. சே, என்னம்மா இப்படி பண்றீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. 10 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு எங்க வரான் தெரியுமா, கண்ணகி இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா எவ்வளவு தவறு செய்தாலும் குடும்பம் மட்டும்தான் நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும். அந்த கண்ணகி கிட்ட வந்துடுறாங்க. இந்த கண்ணகி என்ன பண்ணிருக்கணும், துரத்தி அனுப்பிச்சிருக்கணும்ல, அப்படி பண்ணல. அவ கேக்குறா, என்னங்க இப்போ வந்துட்டீங்களே சீக்கிரமே ஆயிட்டா எல்லாமே அப்படின்னு கேக்குறா. உடனே அவன், இல்லம்மா அங்க அவளை செட்டில் பண்ண முடியல, அவ தப்பு பண்ணிட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவளை செட்டில் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னு உடனே மனசு எனக்கு வருத்தமா இருக்கு. சரி கவலைப்படாதீங்க, என் காலில் ஒரு சிலம்பு இருக்கு, அதை வித்துருவோம், வித்துட்டு அவளுக்கு நீங்க செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை நோக்கி போறாங்க. இதுதான் சுச்சுவேஷன். இப்ப அந்த மாதவி வந்து கடிதம் எழுதி அவனை கூப்பிடணும் திரும்ப. அவ என்ன பண்றா, ஒரு வெண்தாழை மணல்ல சந்தனம், குறுக்கத்தி, மல்லிகை போன்ற மலர்கள்ல மாலை மாதிரி ஒரு மடல் செய்யறாங்க. எழுதி பிச்சி பூ காம்புல செம்பஞ்சு குழம்புல எழுதுறா. யோசிச்சு பாருங்களேன், வெள்ளை கலர் பேப்பரு, பின்னாடி பூக்கள் எல்லாம் தூவி இருக்கு, ஒரு பிங்க் கலர்ல அவ எழுதுறா. உன்னை பிரிந்த துயர் என்னை வாட்டுகிறது வந்து சேரவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மாதவின் கையெழுத்து போடுறா. அந்த மாதவின் போட்டது உடனே அவளோட தோழி வசந்தம்மா கிட்ட இதை கொடுத்து அனுப்புறா. அதை கொண்டு போய் அவன் வீட்டுல கண்ணகி இருக்கும் பொழுது பாக்குறான். பார்த்த உடனே பதறி போய் மாதவின்ற பேரை பார்த்த உடனே கிழிச்சிடறான். இப்ப நம்ம எல்லாம் மெசேஜ் டெலிட் பண்றோம்ல, அந்த மாதிரி. இவளுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. மாலை வாராராயினும் காலை காங்குக, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, காலையில நீ வருவீல்ல அப்படின்னு அவன் வெயிட் பண்றா. ராத்திரி ஃபுல்லா யோசிச்சு ஒரு யுத்தியில ஒரு கடிதம் அவள் எழுத முயற்சி பண்றா. அந்த காலத்துல நறுனை பூசி அகிலையும் சந்தனத்தையும் பூசி குளிக்கிற பழக்கம் உண்டு அந்த காலத்துல பெண்களுக்கு. அப்போ இந்த கோவலனும் மாதவியும் தனிமையில இருப்பாங்கல்ல, அந்த நொடிகளை ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த நொடிகள்ல அவன் மாதவியின் அந்த கூந்தலை மனம் முகர்ந்தது உண்டு. அதை ஞாபகப்படுத்தும் விதமா ஒரு ஓலை எடுத்து அதுல அந்த வாசனை திரவியங்களை தடவுறாங்க. ஏன் தடவுறா அப்படின்னா, இந்த கடிதம் இருக்குல்ல, இதுல மறுபடியும் பெயர் எழுத முடியாது மாதவின்னு, ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சானா கிழிச்சிருவான். இதை விட முக்கியம் கண்ணகி கிட்ட மாட்டாம இருக்கணும். அதனால அவ அப்படி எழுதி அதுல வந்து எழுதுறா. இத அழகா சொல்லியிருப்பாங்க. உடனுரை காலத்து உரைத்த நெய்வாசம் குறுநெறி கூந்தல் மண் பொறி உணர்த்தி காட்டியதாதலில் கைவிடலையான் ஏட்டகம் மிரித்தாங் எய்திய உணர்வோன். அந்த ஏட்டை நீ பிரிச்சு படிச்சாலே போதும், அது மாதவிதான் தெரிஞ்சிடும். நீ நானும் தனிமையில இருந்தப்போ ஒரு நொடிகள் இருந்ததுல அந்த நொடிகளுக்கு அவனை போயிடுவோம். மென்னோட வீக்கஸ்ட் பாயிண்ட கூட்டிட்டு போயிட்டு அங்கதாங்க அவனை சரி பண்ண முடியும் நம்ம, அப்படியா சொல்றான். சரி, அப்ப அந்த கடிதத்துல என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன், வடியா கிழவி மனக்குழல் வேண்டும், குறவர் பணி அன்றியும் குளப்பிற பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் புழை பறியாது, கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்த்தீர் காட்சி புறையோய் போற்றி. அப்படின்னா, அடிகள் பெரியவர் நீ வணக்கம், நான் ஏதோ ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஏதோ ஒன்று சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளு. பெரியவங்க செஞ்ச எந்த வேலையுமே செய்யாம நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கண்ணகியோட ராத்திரி மதுரையை நோக்கி கிளம்பிட்ட. நீ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு முதல் முறையா வரலாற்றுல ஒரு பெண்ணு பதிவு பண்றா. பண்ணிட்டு தயவு செஞ்சு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஓகேவா? இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கடிதத்தில் பெயர் இல்லாமல் இருப்பதும், ஒரு பெண் வந்து தவறை என்னை மன்னித்து விடுன்னு சொல்லுவதும் தான். இப்போ இதை வந்து ஒரு கௌசிகமானி அப்படின்னு ஒரு தூதவன் வந்து எடுத்துட்டு போய் கோவலன் கிட்ட கொடுக்குறான். கொடுக்க உடனே அந்த கோவலனுக்கு புரியுது, ஓஹோ மாதவி அப்ப தப்பு செய்யல, அவள் தீதிலல் அப்படின்றது அவனுக்கு புரியுது. இப்போ அந்த கௌசிகமணி தூதுவன் கேட்கறான், நீ பாட்டுக்கு ராத்திரி நேரத்துல ஊரை விட்டுட்டு மாதவி கிட்டேன்னு சொல்லல, உங்க அப்பா அம்மா கிட்டேன்னு சொல்லல, நீ பாட்டுக்கு வந்துட்ட மதுரையை நோக்கி செலவா வைக்கிறேன்ட்டு. இப்ப மாதவி கிட்ட நான் சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு உன் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நீ தப்பு பண்ணிருக்கன்றதை நீ உணர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்கள் பாவம், அவங்களுக்கு பேச வராது, முகத்தை பார்த்தே பல விஷயம் தெரிஞ்சிடும். உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறான் அந்த தூதுவன். அப்போ அந்த கோவலன் ஒரு நிமிஷம் அந்த கடிதத்தை பாக்குறான். ஏன்னா கையில எழுதுகோள் அச்சாணி எதுவுமே இல்லை அவங்கிட்ட. அந்த கடிதத்தை பார்த்துட்டு, இதே கடிதத்தை என்னோட தாய் தந்தைக்கு கொடுத்துரு அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு காதலன் ஒரு காதலியிடமிருந்து வந்த கடிதத்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு கொடுக்கிறான் அப்படின்னா அந்த காதல் எவ்வளவு கண்ணியமான காதலாக இருந்திருக்க கூடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன தெரியுமா சிறப்பு, இப்போ கோவலன் படிக்கும் போது அந்த கடிதம் வந்து மாதவியின் குரலாக இருக்குங்க. ஆனா இதே கடிதத்தை அவங்க தாய் தந்தையர் படிக்கும் பொழுது இல்ல, இது கோவலனுடைய குரலாக இருக்கும். பெற்றவர்களுக்கு வணக்கம், நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், தெரியாம கேளுங்க. பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டேன். நீங்க 2 பேர் சொன்ன வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு கண்ணகியோட இந்த மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கேன். இந்த நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு ஒரு மகன் தாய்க்கு எழுதுற கடிதமாக அது இருக்கும். அப்படின்னா வரலாற்றின் மிகச்சிறந்த கடிதம் இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுல கண்ணகியின் காதல் பெருசா,
மாதவியின் காதல் பெருசா இல்லாட்டி இந்த காதலை பகிர்ந்த கோவலன் காதல் பெருசா அப்படின்னா, காதல் என்பது இந்த நட்சத்திர வெடிப்பில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் போலங்க. பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எல்லாருடைய காதலும் அவரவர் மனதுக்கேற்ப அது பெரிய விஷயம்தான் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அமிர்தன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டி கூட சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த பேச்சாளர் பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி வசந்த்.